ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொரியை பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடாயில் அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் பொரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆக்சுவலி பொரியில் உப்பு டேஸ்ட் மாத்திரம்தான் இருக்கும். கொஞ்சம் காரமும் வேணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது மாதிரி மசாலாலாம் நல்லா ஈவனாக கோட்டாகி பொரி மொறுமொறுன்னு இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்து திரும்பவும் பட்டர் மெல்ட் ஆன பிறகு ஸ்டவ்வை உடனடியாக ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பொரிக்கு மசாலா சேர்க்கும்பொழுது பட்டர், மசாலா, அடுத்தது பொரி சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ்க்கு சேர்க்கும்பொழுது பட்டர், வெஜிடபிள், அதுக்கு பிறகு மசாலா சேர்த்துக்கணும். இது கூட 4 ட்ராப்ஸ் தேன் சேர்த்துக்கணும். தேன் இப்படி சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அடுத்து நம்ம வீட்டில் செஞ்ச ஊறுகாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவி பார்ட் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஊறுகாயாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாயோட கிரேவி சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரி வச்சுருக்க பாத்திரத்தில் இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், நறுக்கின வெள்ளரிக்காய், நறுக்கின தக்காளி, பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கணும். வெள்ளரிக்காயிலையும் தக்காளிலையும் இருக்க விதை பகுதியை நீக்கிட்டு நம்ம சேர்த்துட்டா தண்ணியாகாமல் இருக்கும். பொரி கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா பொரி நிறைய சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கம்மியாக சேருங்க. பொரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு சர்வ் பண்ணால் செமையாக இருக்கும் இந்த பொரி மசாலா. இது ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். நல்லா ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இதே மாதிரி இந்த ஊறுகாயும் தேனும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.